பாபு மேகா காதல் கதை பாகம் 4இல் பாபு மேகா இருவரும் தேநீர் அறிந்து கொண்டு உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று மேகா டீ கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு எழுந்து போனாள். அதைத் தொடர்ந்து என்ன நடந்ததென்று பார்ப்போம். மேகா, எங்க போறீங்க? கோச்சுக்கிட்டீங்களா என்றான் பாபு. ஒரு நிமிஷம் பாபு, மழை விட்டுருச்சான்னு பார்த்துட்டு வரேன். உடனே பாபு, ஆண்டவா, மழை விட்டுருக்க கூடாது என்று மனதில் வேண்டிக் கொண்டான். அது மட்டுமல்ல, நம்ம ஆளுதான் சந்தில் சிந்து பாடுவது சிறப்பான ஆளாயிற்றே. மேகா ஜன்னலில் பார்த்து கொண்டிருக்கும் போது மேகா குடித்த தேநீரை பாபு கவ்விக்கொண்டு அவன் தேநீரை மேஜை மேல் வைத்தான். மழை கொஞ்சம் விட்ட மாதிரிதான் இருக்கு என்றாள் மேகா. இல்ல, இப்போ நீங்க போனீங்கன்னா ஜுரம் வந்துடும் என்றான் மிகுந்த அக்கறையுடன். சரி, நீங்க இங்க வாங்க மேகா, தேநீர் ஆறிக்கொண்டே போகுது. சரி என்று பாபு குடித்த தேநீர் என்று தெரியாமல் மீண்டும் தேநீரை அருந்தினாள் மேகா. என்னமோ தெரியல, இன்னைக்கு தேநீர் ரொம்ப சுவையா இருக்கு என்றான் பாபு. இரவு மணி 1:30 அளவை தாண்டி கொண்டிருந்தது. அம்மாடி, இத்தனை மணி ஆயிடுச்சா? நான் என்ன செய்ய போறேன் என்று புலம்பினாள் மேகா. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேகா, நான் வேணும்னா மாடி வீட்டில் போய் தூங்கிக்கிறேன். நீங்க இங்கேயே தூங்குங்க என்றான் பாபு. இந்த நேரத்தில் எப்படி நீங்க போவீங்க என்று சொன்னதும், இல்ல பாபு, அது சரியா வராது, நான் கிளம்புறேன் என்று சொல்லி தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானாள் மேகா. பாபு அசுர வேகத்தில் சென்று தனது ரெயின் கோட்டை எடுத்து வந்து மேகாவிடம் கொடுத்தான். இந்தாங்க மேகா, இதை போட்டுக்கோங்க என்றான். உங்களுக்கு வேண்டாமா என்றாள் மேகா. எனக்கும் வேணும்தான், அதுக்காக ஒரே கோட்டுக்குள்ள 2 பேரும் இருந்தா நல்லாவா இருக்கும் என்றதும், என்ன சொன்னீங்க என்றாள் மேகா. இல்ல, அப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்னு சொல்றேன். பார்க்குறவங்க என்னென்ன சொல்லுவாங்க பாருங்க, அதனால நீங்க மட்டும் போட்டுக்கோங்க என்று சொல்லி சமாளித்து விட்டான் பாபு. என்னவோ சொல்றீங்க. சரி பாபு, உங்க ரெயின்கோட்டை நான் வெள்ளிக்கிழமை பால் காய்ச்ச வரும்போது தரேன். இப்போ இந்த ரெயின்கோட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி ரெயின்கோட்டை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். பாபுவின் உள்ளத்தில் மேகாவிற்கு ஒரு சிறப்பு உணர்வு இருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவன் செய்த சுவையான தேநீர் அவள் மனதில் நல்ல நினைவுகளை உருவாக்கின. பாபு பிரியா விடை பெற்று மேகா தெருமுனை தாண்டும் வரை நின்று டாட்டா காட்டிவிட்டு வீடு திரும்பினான். அப்போது பளிச்சென்று மீண்டும் மின்சாரம் வந்தது. அறை முழுவதும் ஒளியில் மூழ்கியது. பாபுவும் மேகாவும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டிருந்த காட்சி அவனுக்குள் திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டிருந்தது. கருமை போய் ஒளி வந்தது போல அவர்களுடைய வாழ்விலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. புதிய தெளிவு மற்றும் புரிதலாலும் உருவானது உண்மையான காதல் இணக்கம். பாபு வீட்டிற்குள் வந்ததும் முதலில் கரப்பாம்பூச்சி, இப்போ மின்சாரம். இயற்கைக்குத்தான் என் காதல் மேல் எவ்வளவு அக்கறை என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் உறங்கச் சென்றான். இருப்பினும் அவன் காதல் அவன் உறக்கத்தை தடுத்து கொண்டே இருந்தது. மேகா வீட்டிற்கு பத்திரமாக போய் சென்றிருப்பாளோ இல்லையோ என்ற கவலை அவனை ஆட்கொண்டிருக்கும் போதே டிங் என மணி சத்தம் அவன் அலைபேசியில் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் மேகாதான். வீட்டிற்கு தான் வந்து விட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். அதை பார்த்தவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பாபு. பிறகு மேகாவிற்கு இரவு வணக்கம் அனுப்பிவிட்டு உறங்கச் சென்றான். விடிந்ததும் வழக்கம் போல் அலுவலக பணிக்காக அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் பாபு. அப்போது அலைபேசி மணி மீண்டும் மடித்தது. ஹலோ மேகா, காலை வணக்கம் என்றான் பாபு. மேகாவா? டேய், நான் உன் அம்மா பேசுறேன் என்று பாபுவின் அம்மா பேசினார். ஓ, அம்மாவா என்று சுதாரித்து கொண்டு மீண்டும் பேசத் தொடங்கினான். பாபுவின் முழு நினைவுகளையும் ஆட்கொண்டாள் மேகா. இந்த காதல் மலரும் தருணம் எப்போது? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.